வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. KP முனுசாமி அதிரடியான அறிவிப்பால் அதிமுகவில் பரபரப்பு. உடனடியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் கூட்ட வேண்டும். அதிமுகவில் உள்ள 75 மாவட்ட செயலாளர்கள், புதியவர்கள் பழையவர்கள் அனைவருமே ஒரே அணியாக செயல்பட்டு அதிமுகவில் எடுக்கக்கூடிய முடிவிற்கு கட்டுப்பட்டு அதிமுகவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இனியும் அதிமுகவில் இருந்து யாரும் வெளியேறக்கூடாது. அதிமுகவில் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி என்பது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விசுவாசமாக அமைய வேண்டும். பதவிகள் இருந்தாலும் பதவிகள் இல்லாமல் போனாலும் அதிமுகவை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது என்பதையும் KP முனுசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, அதிமுக இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக அதிமுகவில் சசிகலா அவர்களது வருகை நிச்சயம் தேவை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தோம். ஆனால் 11 தேர்தல்களில் வாய்ப்புகளையும் கொடுத்தோம். மக்கள் எடப்பாடியை அதிமுகவின் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு தாவேகாவின் பக்கம் இணைந்து அடுத்த MGR விஜய்தான் என்றும், அடுத்த முதல்வராக தொடர்ச்சியாக விஜய் அவர்கள்தான் 20 ஆண்டுகள் நீடிப்பார் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? அதிமுக 3வது இடத்திற்கு வந்தது யார் காரணம்? சரியான திட்டமிடுதல் இல்லாததும் பல்வேறு குளறுபடிகளும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலில் சரி செய்ய வேண்டும். தற்பொழுது கள நிலவரப்படி அதிமுகவில் தற்பொழுது மீண்டும் சசிகலாவை இணைத்து அவருக்கான அங்கீகாரமான பதவிகளை கொடுத்து அதிமுகவில் நிலவக்கூடிய ஒட்டுமொத்தமான பதவிகள் மோதல், அதிமுகவில் கிளைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கு ஒரே வழி சசிகலா அவர்களுக்கு முக்கிய பதவிகளை வழங்குவதுதான். இப்பேற்பட்ட அரசியல் கள சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்தது போல அதிமுகவின் பிற நிர்வாகிகளும் வேறு கட்சியில் இணையக்கூடாது. MGR அவர்களது வழியில், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது வழியில் அதிமுகவில் என்றைக்கும் நாம் பயணிக்க வேண்டும். அதிமுகவில் சசிகலாவை இணைப்பதை பற்றி 75 மாவட்ட செயலாளர்களுடன் KP முனுசாமி அவர்கள் ஆலோசனை நடத்த போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடியின் இந்த எதிர்பார்ப்பு இல்லாத சூழலை KP முனுசாமி அவர்கள் செயல்படுத்துவது, KP முனுசாமியின் செயல்பாடுகள் சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.